صل على سيدنا مولانا محمد وعلى آل محمد كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما تحبه وترضى عدد ما. மூன்று தடவை அல்ஹம்து சூராவை பிஸ்மியோடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. 12 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد. மீண்டும் 3 தடவை ஸலவாத். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. اللهم صل على سيدنا مولانا وعلى آل محمد كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما تحب وترضى. யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய இந்த ஔராதுகளை, ஆயாத்துகளை, ஸலவாத்துகளை எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக. அவர்களின் குடும்பத்தார்களுக்கு நீ இணைத்து வைப்பாயாக. அவர்களின் மனைவியர்களுக்கு இணைத்து வைப்பாயாக. உலகத்தில் நீ உன்னை நேசிக்கிற வலிமார்கள் மீது இதை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய உன்னதமான தரீகா உன்னுடைய ஷேகுமார்களுக்கு இதை சேர்ப்பாயாக. எங்கள் சில்சிலாவின் ஷேகுமார்களுக்கு சேர்த்து வைப்பாயாக. எங்களுடைய ஷேகுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதரத் தாமத் பரக்கத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு எங்கெல்லாம் ஷேகுமார்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஷேகுமார்கள் மீதும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த பெருமக்களினுடைய பொருட்டால் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைரப்பே, எங்கள் வாழ்வை வசந்தமாக்கிறப்பே, காரியத்தை கைகூடச் செய்கிறப்பே, உள்ளங்களை அமைதிப்படுத்துகிறப்பே, ஒரு நினைவில் தங்க தௌஃபீக் செய்துவிடு யா அல்லாஹ். பாவங்கள், தீமைகள், கஷ்டங்கள், சோதனைகள், செய்வினைகள் அத்தனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. வாழ்க்கை நெடுகிலும் உன் நினைவில் வாழ்ந்து நிம்மதி காற்றை சுவாசிக்க செய்வாயாக. பிஹக்கி சய்யதனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லணும். அந்த திக்ரை சொல்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் இந்த உலகத்தில் என் ரப்பை தவிர யாருமே இல்லை. எனக்கென்று இருக்கிற எல்லா தேவைகளும், என் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவன் அவன்தான். நான் வணங்கப்படும் இடத்தில் அவன் மாத்திரமே இருக்கிறான். அவன்தான் எல்லாம். என்னுடைய காரியம், என் பிரச்சனை, என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் நிம்மதி, என் தேவை அத்தனையும் அவனால் தான் அதை நிறைவுபடுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம். லா இலாஹ இல்லல்லாஹ், வேறு யாரும் இல்லை, அவன்தான் அத்தனையும் நிறைவேற்றி தருவான்கிற ஆழமான நம்பிக்கையோடு சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்
سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم سيدنا مولانا محمد لا إله إلا الله سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم இல்லல்லா சொல்லணும். இல்லல்லா, அல்லாஹ் தான் என் இதயத்தில் இருக்கிறான். என்னுடைய மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், என் வாழ்வாதாரம் எல்லாருக்கும் இடம் உண்டு. அதற்கான ஈடுபாடு என்னிடத்தில் இருக்கிறது. என் குடும்பத்தின் மீது பிரியம் நேசம் உண்டு. என் கல்பில் யாரும் இல்லை. இல்லல்லா ரப்பே, நீதான் என் கல்பில் இருக்கிறாய். அது அழுத்தமா, இல்லல்லா இல்லல்லா நீதான் என் கல்பில் இருக்கிறாய். 1000 தடவை சொல்வோம். அவன்தான் நம்முடைய கல்பில் இருக்க வேண்டும். அவன் இருந்தால் கல்பு வெளிச்சம். கல்பு வெளிச்சமா வாழ்க்கை வெளிச்சம். வாழ்க்கை வெளிச்சமா மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இல்லல்லாஹ் 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 illallah 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 அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்கிற வரையிலும் இந்த உலகமே அழியாது என்றார்கள் நபிகள் நாயகம். அதை சொல்ல சொல்ல உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. இஸ்முதாத்து என்பார்கள் இந்த வார்த்தையை. அவனுக்கு பல சிஃபாத்துகள் உண்டு. அல்லாஹ்வுக்கு தன்மைகள். அவன் பெயர் அல்லாஹ் தான். அந்த பெயர் சொல்லை சொல்ல போவதெல்லாம் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த பெயரை சொல்ல சொல்ல அல்லாஹ்வே நம்மீதும் ஆனந்தப்படுகிறான்.
அதனால தான் பையத்தாரவர்களுக்கு அல்லாஹு அல்லாங்கிற திக்கரை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோம், நம்முடைய நாவு இனிக்கும், நமது இதயம் ஆனந்தமடையும், படைத்த ரப்பே சந்தோஷப்படுவான். அவன் இந்த சபையை பார்த்து சந்தோஷப்படுற நேரம் இந்த நேரம். சொல்வோம் அல்லாஹு அல்லாஹ் 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 ஒரு வார்த்தை அல்லாஹ் ரொம்ப அன்போடு கூப்பிடுறது, அரவணைப்போடு அல்லாஹ் ரொம்ப இறங்கி கெஞ்சி. அவனுக்கு நான் கெஞ்சினால் பிடிக்கும், நம்ம கெஞ்சினால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அழுதால் பிடிக்கும், முடியல ரப்பேன்னா பிடிக்கும், நான் ஒன்றும் இல்லாதவன்னா பிடிக்கும். அந்த மாடலில் ரப்பே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். நம்ம பெற்ற புள்ள தாயை அம்மா அம்மாண்டு கொஞ்சம் கெஞ்சினால் அப்படியே அரவணைத்து கொள்ளுகிறாள். பிள்ளையை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுவாள், முத்தமிடுவாள். அதை விட பல மடங்கு என் மீது அன்புள்ள என் ரப்பு. நான் கெஞ்சி அவனை கூப்பிட்டால் அரவணைக்க மாட்டானா, இணைத்து விட மாட்டானா, அவனோடு நம்மை தழுவிக்கொள்ள மாட்டானா? அந்த பெரும் ஆசையில் நாம் இப்படி கூப்பிடுகிறோம், அல்லாஹ் 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 அல்லாஹ்
الله 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 sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam 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 sallallahu ala Muhammad ya Rabbi salli. துவாவும் நம்பிக்கையோடு கேட்கிறது. துவா கிபிலாவும் நோக்கி கையை உயர்த்தணும், புஜத்துக்கு நேரம் உயர்த்தணும். அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். அழுது கேட்கணும். வரவில்லை என்றால் அழுவதை போல் நடித்தாவது கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருக்கம்தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை உருக்கமும் கிபிலாவை முன்னோக்குதலும் நம்பிக்கையும் கொடுப்பான்கிற உறுதியும் இருந்தால் அவன் கைவிடவே மாட்டான் என்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبك وشفينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين فاغفر لنا ولأهلنا ولأولادنا ولأبوين والإخوان والمسلمين يا خير الغافرين وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين وانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا وإياهم يا خير الشافين واحفظنا وإياهم يا خير الحافظين والله خير حافظا وهو أرحم الراحمين. اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين. اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين. اللهم إن أيدينا مرفوعة لديك وأمورنا مفوضة إليك ونحن واقفون بين يديك ونحن واقفون بين يديك ونحن واقفون بين يديك ولا تردن خائبين ولا تطردن خاسرين يا خير مأمول يا خير مأمول
اللهم إنا نسألك بحقك وبحق كلماتك وبحق نبيك وبحق أهل بيت نبيك أن ترزقنا وأهلنا وأولادنا وأحفادنا وختننا طول العمر وحسن العمل وحسن العافية وحسن الخاتمة وحسن الخاتمة وحسن المآب يا رب العالمين. اللهم بارك لنا ولهم فيما رزقتنا ورزقتهم وأعصمنا وإياهم فيما بقي من أعمارنا وأعمارهم يا ذا المن والجود يا ذا المن والجود. لا تسلط علينا وعلى المؤمنين بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم ارحمنا وانصرنا واحفظنا وأكرمنا وزدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا ولا توثر علينا وآثرنا ولا توثر علينا وآثرنا ولا توثر علينا وأرضنا وأرض عنا. اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مآلنا وحقق بزيادة أعمالنا وحقق بزيادة أعمالنا ولا واختم بالسعادة آجالنا واختم بالسعادة آجال أهلنا وأولادنا. اللهم اختم بالسعادة آجالنا. هذا ذلنا ظاهر بين يديك هذا ذلنا ظاهر بين يديك وحالنا لا يخفى عليك وحالنا لا يخفى عليك وحالنا لا يخفى عليك. أمرتنا فتركنا نهيتنا فارتكبنا ولا يسعنا إلا عفوك ولا يسعنا إلا عفوك. واعف عنا يا خير مأمول وأكرم مسؤول إنك عفو كريم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم. அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. ரப்பே நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், கணக்கில்லாத பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், வாலிபத்திலும் முதுமையிலும் தவறு செய்வதில் பலகீனமாகி போய்விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய விஷயத்தில் நாங்கள் ரொம்பவே தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ். அடியார்கள் விஷயத்தில் தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாரால் மன்னிக்க முடியும் ரப்பே? எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த வயோதிகமான ஸ்ரீதேவிகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். பாக்கியமான எங்கள் பெற்றோர்கள் யா அல்லாஹ், அவர்களை நீ மன்னிக்க வேண்டும் ரப்பே. அவர்களின் எல்லா நிலைகளையும் நீ மன்னிக்க வேண்டும் ரப்பே. எங்களுடைய உஸ்தாதுமார்களை மன்னிக்க வேண்டும் ரப்பே. எங்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக. எங்களிடத்தில் பையத்தான முரீதீங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் கரம் பற்றி பையத்தான முரீதீங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஹித்மத் செய்பவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் மாணவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செய்பவர்களை மன்னிப்பாயாக. மூமினான ஆண்பெண்களை மன்னிப்பாயாக ரப்பே. நாங்கள் தேவையுடையவர்களாக கூடியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ். சொல்ல முடியவில்லை யா அல்லாஹ், சொல்லவும் தெரியவில்லை யா அல்லாஹ். சொல்ல வேண்டிய தேவையும் உனக்கு இல்லையா அல்லாஹ். நீ சொல்லாமல் விளங்குபவன் யா அல்லாஹ். தேவைகளை கொடுத்தவன் நீந்தானே ரப்பே. நீந்தானே தேவைகளை கொடுத்தாய் ரப்பே. எங்கள் தேவைகளை யாரிடத்திலும் நாங்கள் சொல்லாமல் மறைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எங்கள் தேவைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் நாட்டங்களை நிறைவேற்றுவாயாக. எங்கள் அலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களிடத்தில் தங்கள் தேவைக்காக பல்லாயிரம் மக்கள் துஆவுக்காக வேண்டி நின்றார்களே, அப்போதும் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் ரஹ்மானே. அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக. எங்கள் வாழ்க்கையில் வசந்த காலங்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். இருண்ட காலங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ். இருண்ட காலங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ். வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் யா அல்லாஹ். வறுமையின் வாசலை
அடைத்து விடு யா அல்லாஹ். தரித்திரத்தின் வாசலை அடைத்து விடு யா அல்லாஹ். கஷ்டங்களின் வாசலை அடைத்து விடு யா அல்லாஹ். நோய் நம்பலங்களின் வாசலை அடைத்து விடு யா அல்லாஹ். எதிரிகளின் சூழ்ச்சிகளின் வாசலை அடைத்து விடு யா அல்லாஹ். செய்வினை கொடுக்கப்படுகிற வாசலை அடைத்து விடு யா அல்லாஹ். பொறாமைக்காரர்களின் தீங்கு எங்கள் மீது வரும் வாசலை அடைத்து விடு யா அல்லாஹ். எங்களை சந்தோஷப்படுத்தி விடு ரப்பே. நிம்மதி காற்றை சுவாசிக்க வை ரஹ்மானே. கவலைகளும் சஞ்சலங்களையும் போக்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் உள்ளம் பலகீனமானது யா அல்லாஹ். எங்கள் உள்ளத்தை பலப்படுத்துவாயாக. ஆற்று சம்பந்தப்பட்ட எல்லா நோயிலிருந்தும் பாதுகாப்பாயாக. எங்கள் மனதில் பயம் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். பயம் பல பேர்களை முடக்கி விட்டது யா அல்லாஹ். நாங்கள் அச்சமற்று வாழ வேண்டும் யா அல்லாஹ். வாழ்வை நினைத்தும் எதிர்காலத்தை நினைத்தும் வரும் கஷ்டங்களை நினைத்தும் உள்ள பயத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். அபயமளிப்பவனே, நிம்மதி அளிப்பவனே, நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையை ஊட்டி விடுவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கும் பயத்தை போக்குவாயாக. எங்கள் மனைவி மக்கள் எங்கள் பொறுப்பில் இருப்பவர்களின் உள்ளங்களில் நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பாயாக. கவலைகளின் வாசலை அடைத்து விடுவாயாக. எங்கள் வியாபாரங்களை நீ கொடுத்திருக்கிறாய் ரப்பே, ஹலாலாக்கி தருவாயாக. ரிசுக்கை நீ கொடுக்கிறாய் ரப்பே, ஹலாலாக்கி தருவாயாக. நீ கொடுக்கும் ரிசுக்கையும் வியாபாரத்தின் பரக்கத்தையும் நாங்கள் செய்யும் பாவங்களால் நிறுத்தி விடாதே யா அல்லாஹ். தடுத்து விடாதே யா அல்லாஹ். இதோ பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். 1000 தடவை தவறு செய்கிறோம். மீண்டும் மீண்டும் நீ உதவி மாத்திரம் தான் செய்கிறாய் ரப்பே. நாங்கள் நன்றி இல்லாமலேயே வாழ்கிறோம் அல்லாஹ். எங்களை மன்னிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அருள் செய்ய வேண்டும். உன் அன்பில் நனைய வைக்க வேண்டும் யா அல்லாஹ். உன் வணக்கத்தில் தான் எத்தனை குறை இருக்கிறது யா அல்லாஹ். எங்கள் தொழுகை சக்தியற்ற தொழுகையா போச்சு ரப்பே. உயிரில்லாத தொழுகையாக போய்விட்டது யா அல்லாஹ். எங்கள் துஆவும் கண்ணீரும் கூட சக்தி இல்லாமல் போயிருக்கிறது யா அல்லாஹ். நாங்கள் செய்கின்ற மார்க்க சேவையும் முகஸ்துரியாக போய்விட்டது ரப்பே. நீ எங்கள் மீது அன்பு பார்வை பார்க்க வேண்டும் ரஹ்மானே. உன் கருணை பார்வையால் நாங்கள் உயர வேண்டும் அல்லாஹ். உன் கருணை பார்வையால் எங்கள் வியாபாரங்கள் பரக்கத்தாக வேண்டும் யா அல்லாஹ். தொழில்கள் அபிவிருத்தியாக வேண்டும் யா அல்லாஹ். நஷ்டங்களோ கஷ்டங்களோ வறுமையோ இழிவோ அவமானமோ வரக்கூடாது யா அல்லாஹ். எங்களை யாரும் பழிவாங்கி விடக்கூடாது யா அல்லாஹ். எந்த அக்கிரமக்காரர்களின் கரங்களிலும் எங்களை ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களின் உரிமைகளோ எங்களுடைய கண்ணியமோ பறிக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். நாங்கள் இல்லாலும் இல்லத்தை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்கள் உள்ளம் ஷைத்தான்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் நஃப்சு எங்களை வழிகெடுத்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை ஏமாற்றி விடக்கூடாது யா அல்லாஹ். உன் மீது சந்தேகங்களை போட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். நீ அபாரமான ஆற்றல் உள்ளவன் ரப்பே. கண்ணியத்திலும் கண்ணியமானவன் யா அல்லாஹ். கொடுத்து கொடுத்து விசாலமானவன் யா அல்லாஹ். மன்னிப்பதே உன் கொள்கை யா அல்லாஹ். நாங்கள் உன்னை நம்பி இருக்கிறோம், உன் ஆதரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது உன் கருணை உள்ள பார்வை பார்ப்பாயாக. எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ கருணை உள்ளவனை இணைத்து வைப்பாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் இல்லையோ விசாலமானவனே, சஞ்சலப்படுகிறார்கள் அந்த தம்பதியர்கள் யா அல்லாஹ். குழந்தை இல்லை என்று சொல்ல முடியவில்லை யா அல்லாஹ். பல பேர் கேட்டு கேட்டு ரணப்படுத்தி விடுகிறார்கள் யா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளை, குழந்தை இல்லா எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். எங்கள் காதுகளில் எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை வந்தது என்ற சுப செய்தி கிடைக்க வேண்டும். தௌபீக் செய்வாயாக. யாரெல்லாம் கர்ப்பமாகி இருக்கிறார்களோ இலகுவாக பிள்ளைகளை சுகமாக பெற்றெடுக்க தௌபீக் செய்வாயாக. இதோ குமர்களாக இருக்கிறவர்கள், திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்கள் சாலிஹான ஜோடிகளை கொடுத்து விடியா அல்லாஹ். பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து விடியா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையை மங்களமாக்கி வை ரப்பே, மகிழ்ச்சியாக்கி வை ரப்பே. உன் நினைவு உள்ள குடும்பமாக்கி வை ரப்பே. எங்கள் அந்தரங்கத்திலும் எங்கள் படுக்க அறையிலும் உன் சிந்தனை தான் மிஞ்சி இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் அன்பிலும் எங்கள் குடும்ப அன்பிலும் உன் அன்பு பாதுகாக்கப்பட வேண்டும் ரப்பே. நீ எங்கள் மீது அன்பு காட்டுவாயாக. எங்கள் கல்வியில் பரக்க செய்யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளின் கல்வியில் பரக்க செய்யா அல்லாஹ். ஈமானில் பரக்க செய்யா அல்லாஹ். ரிசுக்கிலே பரக்க செய்யா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் நாங்கள் தேவையாகாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் பிரச்சனைகளை யா அல்லாஹ் நீ தீர்த்து வைக்க வேண்டும் ரப்பே. இன்னொருவரை நாடி நாங்கள் கையேந்தி விடக்கூடாது யா அல்லாஹ். உன் வாசல் தான் எங்களுக்கு கதி யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே ரஹ்மானே, இல்லை என்று சொல்லிவிடாதே ரஹ்மானே. உலகத்தின் எல்லா கதவுகளும் எங்கள் மீது மூடப்பட்டு இருக்கிறது யா அல்லாஹ். உன் வாசல் மட்டும் தான் திறந்திருக்கிறது
யா அல்லாஹ். நீயே எங்களின் ஆதரவின் அடைக்கலம் யா அல்லாஹ். எங்கள் நம்பிக்கையின் பிறப்பிடம் யா அல்லாஹ். எங்கள் நம்பிக்கையின் பிறப்பிடம் யா அல்லாஹ். உன் மீது நாங்கள் எல்லையில்லா அன்பு வைத்திருக்கிறோம். உன்னை நம்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ கொடுத்து கொடுத்து மன்னித்து ரசிக்கிறவன் யா அல்லாஹ். இதோ உன் பாவிகள் கண்ணீரோடு கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். கொஞ்சம் பார்த்து விடு ரப்பே. இங்கே நோயாளிகள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள், பலகீனமான எங்கள் பெண்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள். நீ கோபப்பட்டு விடாதே யா அல்லாஹ். அன்பு மழை பொழிந்து விடு யா அல்லாஹ். அருள்மலை பொழிந்து விடு யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தின் இனி கஷ்டங்கள் இருக்கக்கூடாது யா அல்லாஹ். சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது யா அல்லாஹ். எங்களையும் எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ். எங்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கண் திருஷ்டிகள் எங்களை வந்து பாதித்து விடக்கூடாது, பொறாமைகள் எங்களை அழித்து விடக்கூடாது ரப்பே. நாங்கள் வளமாக வேண்டும் யா அல்லாஹ், மகத்துவமாக வேண்டும் யா அல்லாஹ், நடமாட வேண்டும், மூச்சு பிரியும் வரையிலும் யா அல்லாஹ், நின்று தொழ வேண்டும் யா அல்லாஹ். தௌஃபீக் செய்வாயாக. இரவிலும் கனவிலும் பகலிலும் உன்னை மறக்காமல் வாழச் செய்வாயாக. தஹஜ்ஜத் தொழுகை நசீபாக்கி தந்து விடு ரப்பே. தஹஜ்ஜத்தில் தூங்க போடும் ஷைத்தானை விட்டும் எங்களை தடுத்து விடு யா அல்லாஹ். நாங்கள் நிற்க வேண்டும், வணங்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், கையேந்த வேண்டும், நீ ரசிக்க வேண்டும் யா அல்லாஹ். உன் ரசனைப்படும் இடத்தில் இந்த பாவிகள் நிற்க வேண்டும் ரப்பே. அருள்மலை பொழிவாயாக. எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்கெல்லாம் மூமின்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரும் கமலமுமாக வாழ்கிறார்களோ, உறவின்றி உணவின்றி உறக்கமின்றி தவிக்கிறார்களோ, நீ அவர்கள் மீது உன் பார்வையை பாட்டு ரஹ்மானே. பாதுகாப்பை தந்துவிடு ரஹ்மானே, சந்தோஷத்தை தந்துவிடு ரஹ்மானே. இதோ ரமலானை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் எங்கள் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. நாங்கள் நோன்பை அடைய வேண்டும் யா அல்லாஹ். நோன்பு காலத்தில் நீ கொடுக்கிற கோடிக்கணக்கான அருட்கொடைகளில் நனைய வேண்டும் யா அல்லாஹ். நோன்புக்கு தடை வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். உடல் நோய் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். சஞ்சலங்கள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு நாங்கள் சதகா கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. உள்ளத்தை விசாலமாக்கி தருவாயாக. ரமலான் எங்கள் வீடு சொர்க்கமாக வேண்டும் யா அல்லாஹ். இரவில் நின்று வணங்க வேண்டும் யா அல்லாஹ். பரக்கத்தும் அருளும் பொங்கி வழியும் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் யா அல்லாஹ். ஏத்திகாவ் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ரமலானில் எங்கள் ஒவ்வொருவர்களையும் நீ வசந்தமாக்க வேண்டும் யா அல்லாஹ். ஆரோக்கியத்தோடு அடைய செய்வாயாக. ஹயாத்து பாக்கியத்தோடு அடைய செய்வாயாக. எங்கள் பிள்ளைகள், பேரன் பேத்திகள், எங்கள் பொறுப்பில் இருப்பவர்கள், எங்கள் பிள்ளைகளின் கணவன்மார்கள், எங்கள் மக்களின் மருமக்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் ஹயாத்து சுகம், வாழ்வின் பரக்கத், உன் நெருக்கம் தொடர்பை தருவாயாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வாயாக. நீ கொடுத்த ரிசுக்கை எப்போதும் அபிவிருத்தியாக்கி தருவாயாக. நாங்கள் செய்யும் சிறு தொழிலிலும் பரக்கத் செய்வாயாக. விசாலமாக்கி தருவாயாக. உன் மீதே எங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வாழ்விலோ பொருளிலோ ரிசுக்கிலோ தொழிலிலோ ஹராம் கடுகளவும் கலந்து விடக்கூடாது யா அல்லாஹ். தடுத்து நிறுத்தி விடுவாயாக. இரக்கமுள்ள ரப்பே, குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்குவாயா, உம்ராவை நசீபாக்குவாயா, நபியின் ஜியாராவை நசீபாக்குவாயாக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வாழ்வை முடிப்பதற்கு முன்பாக கனவில் கண்டு ஆனந்தம் அடைய வேண்டும் யா அல்லாஹ். நபி பெருமானார் எங்களை ஆறத் தழுவ வேண்டும் யா அல்லாஹ். அந்த பரக்கத்தும் ஒளியும் பொங்கிய முகத்தை பார்த்தே எங்கள் ரூஹு பிரிய வேண்டும் யா அல்லாஹ். தௌஃபீக் செய்வாயாக. இறுதி மூச்சு பிரியும் நேரம் எங்கள் நாவுகள் கலிமாவை உச்சரிக்க வேண்டும். எங்கள் உள்ளம் உன் நிஷ்கில் திளைத்திருக்க வேண்டும். பூமா நபி எங்கள் பார்வையில் பட வேண்டும். எங்கள் ரூஹு உன்னோடு சங்கமமாக வேண்டும். கருணை உள்ள ரப்பே, இந்த துஆவுக்கு உன் புறத்திலிருந்து அங்கீகாரம் தருவாயாக, கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவுகளையும் தந்தருள் புரிவாயாக. அவர்கள் பாதுகாப்பு தேடி அனைத்து தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களை யாராவது அழிக்க நினைத்தால், பழிவாங்க நினைத்தால், எங்கள் மீது பொறாமையை கொண்டு ஒதுக்க நினைத்தால் எந்த காலத்திலும் அனுமதி கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களை மீண்டும் மீண்டும் கண்ணியமாக்கி வாழ வைத்து விடு ரப்பே. உயர்வாக ஆக்கி வாழ வைத்து விடு ரப்பே. லட்சோப லட்ச மக்கள் எங்கள் வார்த்தைகளை கொண்டு பயனடைய வேண்டும் யா அல்லாஹ். லட்சோப லட்ச மக்களின் உள்ளங்களில் உன் நினைவு
நினைவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் யா அல்லாஹ், தௌஃபீக் செய்வாயாக. اللهم هذا الدعاء وعليك الإجابة وهذا الجهد وعليك التكلان ولا تجعلنا بدعائك رب شقيا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل قبرهما روضة من رياض الجنان. இந்த மஜ்லிஸை யார் காரணமானார்கள் அவர்களை கண்ணியமாக்குவாயாக. இதற்கு உதவி செய்தவர்கள், இதற்காக பாடுபட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள், இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேர்களும் அவரின் குடும்பமும் ஒன்னால் 2 உலகத்திலும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆக்கி வைப்பாயாக. ஸல்லி வஸல்லிம் யா ரப்பி அலா ஹபீபினா வ நபியினா வ ஷஃபீஇனா வ முர்ஷிதுனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على